தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என்ற பெயரில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மாபெரும் ஊழலை அரங்கேற்றி இருப்பதாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்குவதாக அறிவித்து அவர்கள் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் மூலமாக அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து பணிகளை மேற்கொள்ள 524 கோடி ரூபாய் மதிப்பில் 7 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாக திமுக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி காஞ்சிபுரம் மற்றும் சென்னை மத்திய கூட்டுறவு வங்கிகளில் 87 பயனாளிகளுக்கு நவீன கழிவு நீர் அகற்றும் வாகனம் வாங்க கடன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 54 பேருக்கு தலா 65 லட்சம் ரூபாய் வீதம் எந்தவித பிணையும் இல்லாமல் ஒரே வாரத்தில் கடன் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இதுவரை ₹1 கூட அந்த வங்கி கணக்குகளில் திரும்பி செலுத்தப்படவில்லை என அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் உண்மையில் கடன் பெற்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் தானா என்ற சந்தேகத்தை அவர் எழுப்பியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு வங்கியில் கடன் பெற்ற பயனாளிகளுக்கும் சென்னையை தலைமையிடமாக கொண்ட கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி 524 கோடி ரூபாய்க்கான கழிவு நீர் அகற்றும் ஒப்பந்த பணிகளை தூய்மை பணியாளர்களுக்கு பதிலாக இந்த நிறுவனமே மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான வீரமணி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் அண்ணன் மகன் என்றும் அந்த நிறுவனத்தின் முகவரி செல்வ பெருந்தகையின் அலுவலக முகவரிதான் என்ற தகவலையும் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் இது அவரது பினாமி நிறுவனம் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் திமுக அரசுக்கு இது தெரியாமலா நடந்திருக்கும் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.